வணக்கங்க. இது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இமிடியேட்டாக எதுவுமே வீட்டில் இல்லை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்க அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி. ஆமாங்க, ரவா குழிப்பணியாரம். ஆமாம், குழிப்பணியாரம் இன்ஸ்டாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே குழந்தைகள் கேட்டது எப்படி நம்ம வீட்டில் அம்மாமார்கள் பூர்த்தி செய்கிறாங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வடச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு இருக்கிற வெள்ளத்தை அப்படியே அழகாக தூக்கி போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ரவையை பாலில் ஊற வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பாலில் ஊற வச்சிங்கன்னா போதும், செம்ம சூப்பராக அது சாஃப்டாக வந்துடும். அதுவும் பசும்பாலாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லதுங்க. பாக்கெட் பாலை விட பசும்பால் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க, சின்ன வயசுலேருந்து அறிவு வளரும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். ரவை ஒன் சைடு அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கட்டும் பாலில். இங்கிட்ட அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி. ஆமாம், அதில் 1 கப்பு சுக்கு வெல்லம். நீங்கள் யூஸ் பண்ணுறது சுக்கு வெல்லமாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக 1 கப்பு தூள் வெல்லம் தான். இதை அழகாக அப்படியே ரொம்ப தண்ணி பதமாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு மீடியம் பதத்தில் எடுத்துருங்க. அப்படியே இது ஒன் சைடு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க, அடுத்த சைடு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஊற வச்ச ரவையை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஆமாங்க, இதோட நம்ம சேர்க்குற இன்னொரு மாவு என்னென்னா கோதுமை மாவு, கொஞ்சோண்டு சோடா உப்பு, கொஞ்சோண்டு உப்புங்க. பாருங்கள், ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்னடா தயிரான்னு நினச்சேன். ரவை எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போலக்கு. சர்க்கரையை போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போலக்கு. இதை இதில் என்ன போடுறாங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஏலக்காய் இதெல்லாம் அது போடுறாங்க. லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போடுறாங்க, லைட்டாக உப்பு. இந்த இதுக்கு உப்பு நீங்கள் அதிகமாக சேர்க்கணுங்கிறதே கிடையாது. கோதுமை மாவு சுத்தமான சொசைட்டியில் வாங்கின கோதுமை மாவை அரைச்சி சளிச்சு, எப்படி அரைச்சி சளிச்சு இது பண்ணியிருக்கோம். வெல்லம் சேர்த்து நம்ம ஆட்ட போகிறோம். நம்ம வெள்ளை பாகு கிண்ணம் பார்த்தீங்களா எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பதத்தில் நீங்கள் எடுத்து நல்லா மிக்சியில் அப்படி ஒரு ஓட்டு இப்படி ஒரு ஓட்டு அப்படி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான பதத்தில், எப்படி நம்மளுக்கு தேவையான பதத்தில் சூப்பராக ரவா குழிப்பணியாரம் செய்வதற்கான பேட்டர் ரெடி ஆயிரும். இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் மாற்றினதுக்கப்புறம் தான் நீங்கள் சோடா உப்பு லைட்டாக ஒரு 1/2 கரண்டி போட்டிங்கன்னா போதும். 1/2 கரண்டி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? சோடா உப்பு போட்டு ரொம்ப நேரம் இது பண்ணக்கூடாது. லைட்டாக சோடா உப்பு போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். நம்ம வீடியோ கொடுத்தோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சோடா உப்பு போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த பணியார பதத்துக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், அப்படி தோசை பதமும் இல்லை, இட்லி பதமும் இல்லை, பணியாரத்துக்குன்னு ஒரு பதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு எடுத்து நீங்கள் உள்ள அடுப்பில் குழிப்பணியார சட்டியை வச்சு சுத்தமான பசு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளுக்கான கொடுக்கறதுனால பசு நெய்யை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாருமே பசு நெய் சாப்பிட்றது தப்புன்னு யாருமே சொல்லுங்க. டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சுடுதண்ணியை குடிச்சிட்டு 1 ஸ்பூன் நெய் சாப்பிடுவாங்க. அதாவது ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க தேவையில்லாத கெட்ட கொழுப்பை ஃபுல்லாக நெய் எடுத்துருங்க. நெய்க்கு அவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குது. நம்மளனா கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. அப்படியே சுற்றுச்சாணி என் பொண்டாட்டி பார்க்குறா கையை வச்சு. அப்படியே பார்த்ததுக்கப்புறம் குழியில் ஒவ்வொரு குழியும் அப்படி ஒரு ஊற்று இப்படி ஒரு ஊற்று, அப்படி ஒரு ஊற்று இப்படி ஒரு ஊற்று ஊற்றி எல்லா குழியும் நிறைஞ்சதுக்கப்புறம் அப்படியே பெரட்டி போடும்போது அந்த ஸ்மெல்லு, அந்த பசுமாட்டு நெய்யோட ஸ்மெல்லு வரும் பார்த்துக்குங்க. இன்ஸ்டன்ட் ரவா குழிப்பணியாரம் செம்ம சூப்பராக செய்யலாங்க. எல்லாமே திங்க் டிஃப்ரெண்ட். ஆமாம், வேலை செய்கிறத லவ் பண்ணி செய்யுங்க. எந்த வேலையாக இருக்கட்டுங்க, எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், உங்கள் மனசாட்சிக்கு ரைட்டுன்னு செஞ்சால் பற்றுங்க. அதான் உங்களோட ஒர்க்கு எஃபெக்ட்டு எல்லாமே நியாயமானதாக இருக்கணும். அப்படியே ஒன் சைடு வந்துருச்சு, அப்படியே பெரட்டி போடுறாங்க. அந்த கலரை பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே எடுத்து லபக்குன்னு அப்படியே ஆஃப் பாயில் மாதிரி வாயில் போட்டுக்கணும்னு தோணுது. அவ்வளோ சூப்பரான ஒரு கலரு. இன்ஸ்டன்ட் ரவா குழிப்பணியாரம் அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருந்துச்சுங்க. சாப்பிட்ற நேரத்தை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தேன். நான் டியூட்டிக்கு போகும்போது எல்லாருமே எப்படி செஞ்சேன்னு கேட்டாங்க. நீ நாளைக்கு வீடியோ ஒரு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. இதில் நம்மளுக்கு வியூஸ் கூடும் இல்லையா, அதனால் ஒரு சுயநலமும் இருக்குது, பொதுநலம் கலந்திய ஒரு சுயநலம். அப்படியே வெந்ததுக்கப்புறம் அப்படியே தட்டில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் அதை பார்க்கும்போது. சூப்பராக வெந்துருச்சு. அப்படியே ஒவ்வொரு குழிப்பணியாரமாக குத்தி 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 அப்படியே அந்த தட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குழிப்பணியாரத்தை ஒரு 3 பணியாரத்தை வச்சு என் பையன்கிட்ட கொடுத்தா அதை வீடியோ எடுக்க மறந்துட்டாங்க.
செம்ம சூப்பரான இன்ஸ்டன்ட் ரவா குழிப்பணியாரம். எப்போ வேணாலும் யார் வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். இதில் காரப்பணியாரம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்தால் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லா பருப்பும் சின்ன சின்னதாக நறுக்கி கூட அதை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கான ஓரத்தில் இருக்குது அதையும் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.